ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று காலையில் சாட்டர்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். காலையிலே வந்து சாம்பார் சாதம் தான் செஞ்சிட்ருக்கேன். பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்க அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சு மூடி போட்டு 4 விசில் வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி காய் வந்து தாளிச்சிட்ருக்கேன். காயை வந்து கடுகு ஜீரகம்லாம் எதுவும் போடுறது வேண்டாம். டைரெக்டாக அப்படியே தாளிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டுன்னு விட்டாச்சு. இந்த சைடு பருப்பு வெந்துட்டுருக்கு. 10 நிமிஷத்துலேயே வந்து காய் நல்லா முக்கால் பாகம் வெந்து வந்துடும். இந்த சைடும் பருப்பு வெந்து விசில் எல்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி தண்ணி செப்பரேட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பு வந்து மசிச்சு வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து காய் வேக வச்ச தண்ணி எடுத்து இப்போ குழம்புக்கு ஊற்றி வைக்கிறேன். அந்த தண்ணியை திரும்பவும் ஊற்றி அது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாவே எனக்கு கரெக்டாக இருக்கும் காரம். சாம்பார் பொடி வந்து அம்மா தான் செஞ்சு தருவாங்க எவ்ரி இயர். எனக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக செய்ய வரல. அம்மா செய்கிற சாம்பார் பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சலும் இப்போவே ஊற்றிடணும். பருப்பு வந்து போட்ட பார்த்துக்க ரொம்ப கொதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி காயும் வெந்துருச்சு. 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இன்னொரு சைடு வந்து நான் பால் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் டீ கேட்டாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் பால் ஃபுல்லாக பொங்கிடுச்சு. நான் பொங்கிடுச்சுன்னா உடனே அப்படியே இருக்கட்டும், நான் அதிலே செஞ்சுன்னு இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்து கழுவிட்டு வச்சு செய்வேன். அப்போ தான் நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்படியே கருகி போய் பாத்திரம் தேய்க்கிறப்போ மாங்குன்னு தேய்ச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறச்சி தாளிச்சிட்டேன். தாளிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தாளிக்கிறப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி தாளித்தோம்னா வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். நேத்தோட மெனு வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே பொரியல் காலையிலே செஞ்சுடுவேன். நேற்று செய்யலை. சாதம், சாம்பார், அப்புறம் வந்து வடகம் பொரிச்சிருந்தேன். கூட வந்து ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து இவங்களுக்கு மெனு ரெடி பண்ணி எனக்கு போதும்னு ஆகிடும். சாட்டர்டே வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லிவிடுவேன். அவருக்கு ஒண்டியம் தான் லஞ்ச் பாக்ஸ்ன்றதுனால சிம்பிளாக தான் செய்வேன். ஆல்மோஸ்ட் தயிர் சாதம் செய்வேன் அன்றைக்கி. இல்லைனா வேறு மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருவேன். மத்தியானம் அப்படி வந்து எனக்கு நெய் வந்து ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. நந்தினி பட்டர் வந்து வாங்கின்னு வந்திருந்தேன். 1/2 கேஜி நந்தினி பட்டர் வந்து ₹265. வாங்கின்னு வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு மீதியை வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்தமாரி பாத்திரம் சூடானோடனே பட்டர் அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் காய்ச்சோம்னா நெய் வந்து உருகி வரும். லாஸ்ட்டில் வந்து நம்ம முருங்கைத்தழை இல்லைன்னா கருவேப்பிலை, வெந்தயம் கூட போடுறாங்க. போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்தமாரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா சூப்பரான நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடும். ஈவினிங் அப்படி வந்து பாவ் பஜ்ஜி செஞ்சேன். பாவ் பஜ்ஜிக்கு வந்து வெஜிடேபிள் வந்து உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பீன்ஸு, கேரட் போட்டு ஃபஸ்ட் 4, 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கேப்சிகம், தக்காளி வந்து மெயினு. தக்காளி வந்து ஒரு 2, 3 போடலாம். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் பாவ் பஜ்ஜி மசாலா வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இவ்வளவும் போட்டு நல்லா வந்து மசாலா வந்து தீயக்கூடாது. தீஞ்சிட்டா வேறு மாதிரி ஸ்மெல் வரும். நல்லா இதெல்லாம் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு நம்ம வந்து காய் வேக வச்ச தண்ணி எடுத்து எப்பயும் ஊற்றிடக்கூடாது. அதில் தான் மெயின் சத்து இருக்குது. அந்த தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். ஏன்னா ரெட்டாக இருக்குனாக்கா இதில் வந்து பீட்ரூட் வந்து போட்டிருக்கேன். அதனால தான் ரெட்டாக இருக்குது. பீட்ரூட் போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இதில் வந்து நம்ம தேவையான காயெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னும் காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் காலிஃப்ளவர், பட்டாணி போடல. அதுக்கு பதில் தான் கேப்சிகம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தாளிக்கிறப்போ. இவ்வளவும் போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே சிம்லேயே வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பன்னு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேபிள் தான் இருக்குது. பன்னு மாத்திரம் தான் பரவாயில்ல, வெஜிடேபிள் இருக்கிறதுனால மேனேஜ் ஆகும். ஆனால் சப்பாத்தி கூட இந்தமாரி செஞ்சு பார்த்து கொடுக்கலாம். சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பன்னுக்கு வந்து தவா வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு பன்னு வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. தீயிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணாவே போதும். நல்ல டேஸ்ட் வரும். இதுக்கு பாவ் பன்னே செப்பரேட்டாக வருது. அந்த பன்னு தான் வாங்கிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மாமூலி பன்னில் கூட செய்யலாமா என்னன்னு எனக்கு தெரியல.
அதுக்கப்புறம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்து ஒரு பிளேட்ல போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பட்டர் வந்து அடிஷ்னல் தான் கொஞ்சமா வச்சுட்டு, மேல வந்து கொஞ்சமா வெங்காயம் தூவிட்டு, அதுக்கப்புறம் வந்து லைட்டா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விடணும். மெயின் வந்து லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். இது பிழிஞ்சு வச்சு இவங்ககிட்ட குடுத்துட்டேன். என்ன சாப்பிட்றியா என்னன்னு கூட கேட்கல. இவங்க 3 பேரும் உட்காந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சயந்திவி வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. நேத்து என்னோட வேலையெல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.